கீழே எழுதுனா கேவலமா இருக்குன்னு சொல்லி போட்டு அதோட கத்தி கூட வாங்கிட்டு வரல பாத்துக்கோ. கத்தி வேற வாங்கிட்டு வர மறந்துட்டு வந்துட்டேன். சூப்பர் கத்திடாது. பரணிக்கு கேக் கட்டிங் என்னென்னமே எழுதணும்னு பார்த்தோம். இங்க பாருங்க எதுவுமே எழுதவே இல்லை. அப்போ சொன்னேன் அதுல வந்து மார்க் மட்டும் போட்டுக்கல, என்ன பேர் மட்டும் போட்டுக்கல. அவங்க அம்மா வாழ்த்துக்கள் பண்ணி எழுதுனா அது பாரு வாத்து. ஹாய் மக்களே, நாங்க தான் உங்களுக்கு கார்த்திசுரோ. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன விளாக்னா, நேற்றெல்லாம் ரிசல்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து தம்பிக்கு ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் தான். ஸோ வந்து அந்த வீடியோ தான் வரப்போகுது. இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு தான் இந்த வேலை வந்து நடக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அது பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன வீடியோ அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து தம்ப்லைன்ஸ்லேயே வந்து பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, தம்பிக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் தான் இது. அக்கா நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணியிருந்தீங்க, தம்பிக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்க அந்த மாதிரிலாம் கொடுத்தீங்க சொல்லுங்க. ஏன்னா இந்த டைம் வந்து எங்கள் ஊரில் வந்து நோம்பி வந்து கரெக்டாக போட்டாங்க. கோயிலில் இருந்தோம், கொடுமுடியில் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு எதுவுமே பண்ண முடியல. நைட்டு வந்து லேட் ஆயிடுச்சு, ரொம்ப டயர்டு. இப்போ பாருங்களேன், ஆக்சுவலாக சொல்ல போனால் தூங்கி எந்திரிச்சு மூஞ்சி கூட கழுவுலாம் கேக் வெட்டிட்டோம். ஏன்னா பாட்டு போட்டுருவாங்களா, வீடியோ எதுவுமே எடுக்க முடியாது. அதனால வந்து பாட்டு போடுறதுக்கு முன்னாடி எடுத்துலாம்னு சொல்லிட்டு காலையில் 8 மணிக்கு நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே பாருங்கள். தம்பியை வாழ்த்து எல்லாத்துக்குமே வந்து எங்களோட மனமார்ந்த நன்றிகள். நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசுனீங்க, அவங்களுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் நிறைய குழந்தைகள் வந்து நல்ல மார்க்லாம் எடுத்திருக்கிறீங்க. நிறைய பேர் வந்து மார்க்ஸ் எல்லாம் போட்டிருந்தீங்க, அவங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் தங்கம். எல்லாரும் வந்து நல்லா குரூப் எடுத்து நல்லா உங்களோட ஃப்யூச்சர் அடுத்த ஸ்டெப்ஸ்க்கு வந்து நீங்கள் போங்க. எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏய் எந்திரி மேலே வரனே, எந்திரிடா, வா எந்திரிச்சு வா, எந்திரி. இப்போ எந்திரிச்சிட்டியா? பரணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சர்ப்ரைஸ் தான். நாங்கள் நேற்றே பண்ணலான்ட்டு இருந்தோம். நேற்று எல்லாம் காவடிக்கெலாம் போயிட்டு வந்து லேட் ஆயிடுச்சு, ரொம்ப டயர்டு. அதனால இன்னைக்கு எந்திரி முழிச்சு பார்த்ததுல எந்திரி 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 பரணி, வேலை இருக்குல்ல, எந்திரி மேல எந்திரிச்சு வா, எந்திரி எந்திரி போதும். அவ்வளவுதான், எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. எங்க நீ மட்டும் தூங்கிட்டு இருக்க? எந்திரி மேல, எந்திரி. அப்புறம் அண்ணன் கூட எந்திரிச்சிட்டான். எந்திரி எந்திரி. பையனை எழுப்புறதுக்குள்ள ஆமா, பாக்குறது பாரு, அங்க பாரு, என்னைய பாக்குற, கையில என்ன வச்சிட்டு இருக்கேன்னு பாத்துட்டு இருக்கியா? பின்னாடி ஒளிச்சு வச்சிட்டு இருக்கிறது. வாழ்த்து பாருங்க. ஏய் அங்க இடம் பத்தல, அது எப்படி எழுதுறது தெரியாம நானே முழிச்சிட்டு கிடந்தேன். ஐயோ கடவுளே, இதான் பாருங்க கேக். அங்க இடம் இருக்கு சொல்லு. அது கேக் அப்படி டிசைன் போட்டுருக்காங்க தம்பி. காயிலுக்கு எங்க இடம் இருக்குது? கீழே எழுதுனா கேவலமா இருக்குன்னு சொல்லி போட்டு அதோட கத்தி கூட வாங்கிட்டு வரல பாத்துக்கோ. கத்தி வேற வாங்கிட்டு வர மறந்துட்டு வந்துட்டேன். சூப்பர் கத்திடாது. பரணிக்கு கேக் கட்டிங் என்னென்னமே எழுதணும்னு பார்த்தோம். இங்க பாருங்க எதுவுமே எழுதவே இல்லை. அப்போ சொன்னேன் அதுல வந்து மார்க் மட்டும் போட்டுக்கல, என்ன பேர் மட்டும் போட்டுக்கல. அவங்க அம்மா வாழ்த்துக்கள் பண்ணி எழுதுனா அது பாரு வாத்து பரணி. அங்க கடையில ஆள் இல்லைன்னு சொல்லி போட்டு என்ன எழுதி சொல்லிட்டாங்க. நம்ம சொல்லி ஆல்ரெடி ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டோம். அதை போட்டு எப்படி பண்ணி வச்சிருக்காங்க. நான் எழுதிட்டு வந்து வாழ்த்து பண்ணி எழுதி நல்லா நிலுக்கிட்ட நின்று வெட்டு. வாழ்த்துக்கள் பரணிக்குட்டி, வாழ்த்துக்கள். தம்பியோட மார்க் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து தம்பிக்கு வந்து நேற்றே செய்யலான்றதும் முடியல. ஆத்தக்கூடு முடியல. அதனால வந்து இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சதுமே வந்து கேக் கட் பண்ணிட்டோம் நாங்கள். வாழ்த்துக்கள் அண்ணனுக்கு கூட வாழ்த்துக்கள் தங்கம்.
வாழ்த்துக்கள். நல்லா வாய் தரங்க. அப்பாக்கு ஹனி கேக் பிடிக்காதா? அப்பாக்கு நான் எடுத்துக்கிறேன். கீழே மிதிச்சிடாதீங்க. கீழே கேக்கு மிதிக்காதா? வதக்கு கரெக்டாக தான் மிதிச்சு தரேன். அதாவது கண்ணே தெரியாது. வாழ்த்துக்கள். தம்பிக்கு வந்து நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப 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 நன்றிங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் கால் பண்ணி வேற வந்து பேசுனீங்க. அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. வந்துக்கிட்டே வாழ்த்துக்கள் தங்கம். நெக்ஸ்ட் வந்து தம்பி என்ன குரூப் எடுக்க போகிறாரு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில், அதே மாதிரி ஸ்கூல் வந்து மாத்திரம் அதுவும் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். அப்புறம் இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது. இது வந்து ரொம்ப மிகப்பெரிய விஷயம்தான் எங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்டா தம்பி? அது கண்டிப்பாக அது இன்னும் அடுத்த வீடியோவில் வரும். அடுத்தடுத்த வீடியோவில் வரும். கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன். ஸ்கூலில் வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நாங்கள் சொல்கிறோம். இது வந்து அந்த ஒரு சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக வந்து நாங்கள் இந்த கேக் வந்து கட் பண்ணியிருக்கோம். தம்பி 12th மார்க் எடுத்தானே அவனுக்கும் கேக் கட் பண்ணோம். ஸோ இவருக்கு வந்து 10th மார்க் எடுத்துக்காருங்களா, அதுக்கு கம்மியாக எடுத்திருந்தாலும் கட் பண்ணியிருப்போம், அதிகமாக எடுத்திருந்தாலும் கட் பண்ணியிருப்போம். அது வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். கேக் வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். அதனால் வந்து நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டோம். ஏப்பா ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து கேக் வந்து சொல்லி வச்சுட்டோம். கேக் ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து ஹனி கேக் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டு காலையில் வந்து கேக் வெட்டிட்டோம். ஆக்சுவலாக நேற்றே வந்து ரிசல்ட் வந்து அன்றைக்கே வந்து ஒரு ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டாங்க. என்ன ஸ்கூல், எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம். கூப்பிட்டாங்க. பரணி வந்து சேர்த்திடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் கேட்டீங்க தம்பி எந்த ஸ்கூல் அப்படின்னா, தம்பி கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிக்கிறான். தெரியும், யூனிஃபார்ம் நான் அடிக்கடி வீடியோஸில் போட்டிருக்கேன். கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிக்கிறான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இயர் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 1 வந்து 11th வந்து ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து எல்லா இயர்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜூலை இல்லைன்னா வந்து ஜூன் 15க்கு மேலே இல்லை ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்லேயும் கூட ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நான் படித்த காலத்துலையும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்தும் சரி. பட் இந்த இயர் வந்து சரி கவர்மெண்ட் மாறினால வந்து ஜூன் 1 வந்து 11th ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ ரிசல்ட் வந்து இருக்கிறது இப்போ நேற்று. ஸோ 10 நாள் தான். அந்த 10 நாளுக்குள்ளே நம்ம வேறு ஸ்கூல் சேஞ்ச் பண்ணுறதாலும் சரி, இல்லை அதே ஸ்கூலில் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, நம்ம அதுக்குள்ளே ஒரு முடிவு பண்ணி சேர்த்திக்கலாம். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கம்மியான டைம் மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம நல்லா யோசிச்சு, ஏன்னா அவங்ககிட்ட நான் கேட்டிருக்கேன், பரணிகிட்ட கேட்டிருக்கேன் வந்து உனக்கு எந்த ஸ்கூல் போகணும் அப்படின்னு. அவர் வந்துட்டு எனக்கு இதே ஸ்கூலில் நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அவதெல்லாம் சொல்லலாம். இப்போ நான் சொல்கிறது வந்து அவன்கிட்ட கேட்டு தான் உங்ககிட்ட சொல்கிறேன். அவனை பேச சொன்னால் பேச மாட்டான். அதனால் வந்து நான் சொல்கிறேன் எனக்கு இதே ஸ்கூல்லே போகலாம். ஏன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறனால அப்படின்னு ஒரு யோசனை. அப்புறம் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுங்கிறனால கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறதுக்கு அவனும் ஆசைப்பட்றான். நம்ம 11th 12th படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 12th முடிச்சதுக்கப்புறம் 7.5 வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். நம்ம மெடிக்கல் ஃபீல்ட் போடுறப்போ அந்த மாதிரி வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக தானேப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ இந்த வயசுலேயே வந்து நல்லா கரெக்டாக சொல்கிறான் யோசிச்சு. பட் எங்களுக்கு என்ன அப்படின்னா இதுலேயே படிக்கணும் தப்பு இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் ப்ரைவேட் ஸ்கூல் சேர்த்தலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வர்றப்போ இன்னும் மார்க் அதிகமாக வரும். அது கவர்மெண்ட் ஸ்கூலே ப்ரைவேட் ஸ்கூல் நான் மேலே ஏற்றி கீழே ஏற்றிலாம் நான் சொல்ல கிடையாது. எது பெஸ்ட்டுன்னு வந்து படிக்கிற பையன் கையில் தான் இருக்குது. ஸ்கூல் கையில் கிடையாது, டீச்சர்ஸ் சார் கையில் கிடையாது. பையன் எங்கே இருந்தாலும் படிப்பான். கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்தாலும் படிப்பான், ப்ரைவேட் ஸ்கூல் இருந்தாலும் படிப்பான். படிக்கிற பசங்க எங்கே இருந்தாலும் படிப்பாங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமே, அவங்க க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஒரு 11th 12th தானே, ஒரு 2 வருஷம். அதுக்கப்புறம் காலேஜ் போகிறான். அது கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் சரி, எங்கே சீட் கிடைக்குதோ அவன் என்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறானோ போயிட்டு போட்டோம். அதனால் வந்து இப்போ மட்டும் அந்த 10 நாள் இந்த கேப்பில் வந்து நாங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கோம். ஏன்னா நிறைய பேர்த்திட்ட சஜஷன் கேட்கல. பட் நாங்களே முடிவு பண்ணி அவங்ககிட்டையும் கேட்டு, அப்புறம் அவங்க சார் மிஸ் எல்லாம் இருக்காங்களா அவங்ககிட்டையும் கேட்டு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஸ்கூலாக முடிவு பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஆனால் ஸ்கூலை பொறுத்தளவுக்கு அவள் என்ன ஸ்கூல் போகிறா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது நான் தான். நான் வந்து யாருதான் என்ன சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் கேட்டாலும் கடைசியில் ஃபைனல் பண்ணுறது நான் தான். அவங்க அம்மாட்ட கூட காட்டு சார் பையன் ஸ்கூல் பொறுத்தளவுக்கு எங்கே போகிறாங்க நான் தான் முடிவு பண்ணணும். உங்கள்கிட்ட சஜஷன் கேட்பேன். பட் இருந்தாலும் முடிவு பண்ணுறது நான் தான். அவங்க அண்ணாட்டையும் கேட்போம். ஆனால் முடிவு பண்ணுறது நான் தான். எஜுகேஷன் பத்தி அவருக்கு தான் தெரியும். சத்தியமா எனக்குலாம் தெரியாது. அவர் தான் வந்து இப்போ வரைக்கும் ஐடியா கொடுத்துட்டு இருக்காரு. பார்க்கலாம், ஒரு நல்ல முடிவாக தான் எடுக்க போகிறோம். ஆனால் என்ன ஸ்கூல் அப்படிங்கிறது சீக்கிரம் சொல்லிடுவோம். ஏன்னா அது 10 நாள் தான் டைம் இருக்குது. அவள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க ஜூன் 1. அதுக்குள்ளே வந்து என்ன ஸ்கூல் அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு
சீக்கிரம் உங்களுக்கு ஒரு வீடியோல நிறைய பேர் அப்டேட் பண்றோம். சொல்லியிருந்தீங்க முன்னாடி வீடியோல தம்பிக்கு வந்து இப்போ +1 +2 வந்து மெயினுக்கா தம்பி ஒரு ப்ரைவேட்ல சேர்த்துங்க, அவனுக்கு வந்து மார்க் ஸ்கோர் பண்ணணும் காலேஜுக்கு போறதுக்குல. அதுக்கு முன்னாடி வீடியோல சொல்லியிருந்தீங்க. இந்த வீடியோல வந்து சொல்லுங்க, நானும் தம்பிக்கு வந்து முடிஞ்ச அளவு சொல்லி பார்த்துறோம். அவன் கேட்கறதா இல்லை. இருந்தாலும் சரி ஓகே, நம்ம கூப்பிட்டு போய் நம்ம இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்லணும்ல, அதெல்லாம் வந்து சொல்லலாம். அவங்க சித்தி வந்திருக்காங்க, அவங்க சித்தி வந்து என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இவர் காலையில இருந்து சொல்லிட்டு இருந்தாரு, கொஞ்சம் கொஞ்சம் சொல்லட்டும். ஓகே, அவனோட மனசு எப்படியோ அதுதான். எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு அவன் முடிவு பண்ணிட்டோம். அந்த முடிவு எங்கிட்ட சொல்லுவான், அப்போ நான் முடிவு பண்ணிக்குவேன். ஓகேங்களா? சரி, ஓகே. சரி ஓகே, நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்பீங்களாம்மா. இந்த vlog வந்து இதோட முடிச்சுக்கிறோம். ஏன்னா இப்போ வந்து நாங்கள் கோயிலுக்கு வேற கிளம்பணுங்களா, ஆமாம். அதனால் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம். தம்பி 2 பேரும் இன்னும் கேக் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க பாருங்க. உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் காட்சி தீபக் பரணி. பாய்.